உனக்கு வேண்டாம், உன் பொண்ணு கல்யாணம் பெருசா இருக்கலாம். எனக்கு நீதான் உலகமே. உன்னை விட்டு நான் பிரியவே கூடாது மகேஷ். அப்படியே ஏதாவது நடந்தா மூத்தவர் நான் தானே முன்னாடி போகணும். உன்னை காப்பாத்திட்டு நான் போய் சேர்ந்துருவேன் மகேஷ். ஆமா மகேஷ், எனக்கு இந்த உலகத்துல உன்னை விட்டா யாரு இருக்காங்க சொல்லு பார்க்கலாம். நான் இருக்கும்போது உன்னை அப்படியே விட்டுருவனா? தீ குளிச்சிருவேன் பாத்துக்க. ஆமா. என்ன இது தீ குளிப்பேன்னு சொல்றேன், சிரிக்கிறா? ஒருவேளை இவளே மண்ணெண்ணைய கொண்டு வந்து குடுத்துருவாளோ? அக்கா, நீ ஏன் தீ குளிக்கணும்? நீ என்ன தப்பு பண்ண? அப்பாடா தப்பிச்சேன். தப்பு பண்ணது நம்ம புள்ள மட்டும் இல்ல, அவன் மாமா சக்தியும் தான். அவனே அங்க உசுரோட சந்தோஷமா இருக்கிறப்ப நாம ஏன் சாவணும்? நீ சொல்றது சரிதான் மகேஷ், நாம தான் தப்பு பண்ணலையே. நீ சரியாத்தான் சொல்ற. ஒருவேளை நம்ம பொண்ணு அந்த தடிய வீட்டுக்கு போயிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சது. அப்புறம் அவன் ஆட்டம் அதிகமாயிடும். எல்லாத்துக்கும் மேல அந்த பூங்கொடி ஆட்டம் போடுறது அதிகமாயிடும். அவளை கையிலேயே பிடிக்க முடியாது. பின்ன துருதிய வச்சே நம்மள மிரட்டியே காரியம் சாதிச்சவங்க. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது மகேஷே. அது இந்த ஜென்மத்துல இல்லக்கா, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது மட்டும் நடக்காது. அந்த பூங்கொடி எவ்வளவு குட்டி கரணம் போட்டாலும் என்கிட்ட எதுவுமே பலிக்காது. அவ எங்க இருந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சாலும் நான் இங்க இருந்தே அவ ஆட்டத்தை முடிச்சு வைக்கிறேன். என் பொண்ணை கத்தி கதறினாலும் என்ன மீறி அவளை அசைய கூட விட மாட்டேன். இப்போதைக்கு அவ நமக்கு ரொம்ப முக்கியம். காலையில கல்யாணம் நடக்கிற வரைக்கும் உன் கண்ணுல விளக்கெண்ணெய ஊத்தி பார்த்துக்கோ. நம்ம கவனம் கொஞ்சம் கூட சதறக்கூடாது. அந்த பூங்குடி எப்படியாவது அவங்கள ஒண்ணு சேர்த்து வச்சிருவான்னு ஸ்ருதி போன்ல அவங்கிட்ட சொன்னான். அப்போ அவளோட பிளான் ஏதோ ஒண்ணு ஸ்ருதிக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா அதை நிறைவேற்ற ஸ்ருதி ட்ரை பண்ணுவா. அது என்னன்னு பார்த்து நாம முறியடிக்கணும். நம்மள மீறி அவ எப்படி இவளை அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு பார்த்துடலாம். ஏன் மகேஷ், நான் ஒரு சின்ன ஐடியா சொல்லட்டுமா? கோச்சுக்க மாட்டேன்ல? சொல்லு. எதுக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும்? பொண்ணும் இங்க இருக்கா, மாப்பிள்ளை பையனும் இங்கதான் இருக்கான். நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. பேசாம இப்பவே தாலி கட்ட சொல்லிடுவோமா?